ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, யாராவது உனக்கு உதவி செய்ய வரமாட்டாங்களான்னு ஏன் எப்போதும் நினச்சிக்கிட்டு இருக்க? உனக்குள்ள இருக்கிற என்ன ஏன் நினைக்க மாட்டேங்கிற? உன்னோட அனைத்து துன்பத்திற்கும் அடுத்தவங்க தான் காரணம்னு நினைக்கிற மனப்பான்மையை முதல்ல விட்டொழி. அதுபோல அடுத்தவங்க தான் உன் வாழ்க்கையை சீராக்க உதவி செய்ய வருவாங்க அப்படிங்கிறதையும் மறந்துடு. யாருக்காக நீ எதையெல்லாம் ஓடி ஓடி செஞ்சியோ அவங்களால தான் முதல்ல கொடுவாள் கொண்டு உன்னோட கழுத்தை அறுப்பாங்கன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டு இருப்ப. உனக்கான மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் முதலில் உன்னுள் நிகழ வேண்டும். உன் வாழ்க்கையின் மாற்றத்துக்கு நீதான் முழுமையான பொறுப்பு எடுத்துக்கணும். எந்த பாதையில செல்லணும்னு நீதான் தீர்மானமான ஒரு முடிவை எடுக்கணும். அப்படி எடுத்துக்கிட்ட முடிவை குறிக்கோளா எடுத்து செயல்படு. அந்த குறிக்கோளை உன் வாழ்நாள் லட்சியமா வச்சுக்க. அந்த லட்சியம் உன் உடல், தசை, நரம்பு, நாடின்னு எல்லா பகுதியிலும் இரத்த ஓட்டமா பாயணும். அப்பதான் நீ மிக விரைவில் எளிதில் வெற்றி பெற முடியும். பக்தி என்பது உன்னோட ஆசைகளை கட்டுப்படுத்ததானே தவிர உன் ஆசைகளை நிறைவேற்றிக்கிறது இல்லை. அந்த பக்தியை நீ எப்படி விருப்பப்படுறியோ அப்படி நீ என்கிட்ட காட்டலாம். குலதெய்வ பூஜையை மட்டும் தவறாம செஞ்சுட்டு வா. உனக்கு ஏன் இப்படி தினமும் தவறா நடக்குதுன்னு யோசிக்கிறத விட்டுட்டு நீ என்னென்னலாம் வாழ்க்கையில செஞ்சேன்னு நீ யோசி. தீர்வு உனக்கு எளிதில் கிடைக்கும். நீ செய்த தவறுகளுக்காக உன் மீது நீயே குற்றம் சுமத்தி கொள்ள வேண்டாம். அதற்காக உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளவும் வேண்டாம். அனைத்து துக்கங்களையும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விட்டு நீ சிவனேன்னு சந்தோஷமா இரு. வெள்ளிக்கிழமையான இன்று மஞ்சள் குங்குமத்தை தொட்டுவிட்டு தானே இந்த பதிவை கேட்க வந்தாய். விரைவில் நீ ராஜயோகம் கூடிய வாழ்வில் அடியெடுத்து வைப்பாய். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.